உங்களால் பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்காந்துருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல. தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜராஜ சோழனை போலவும் உதயநிதி ஸ்டாலின் ராஜேந்திர சோழனை போலவும் செயல்படுறாங்க. அவங்க எதிர்காலத்தில் உதயநிதி தான் தமிழ்நாட்டை வழிநடத்துவார் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு. எப்படி பார்க்கணும்? அவருக்கு வயசாயிடுச்சு. வயசானா நமக்கு சில எங்கள் வீட்டிலலாம் அப்படி நடந்திருக்கு. வயசானா நமக்கு கற்பனைகள் சில அப்படிலாம் வரும். இல்யூஷன்ஸ் எல்லாம் வரும். இல்யூஷன் அதெல்லாம் வரும். துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அவர் இன்னொன்று, ஆனால் நான் துரைமுருகன் சாருடைய பேச்சுக்கு நான் பயங்கர ஃபேன். அவர் எப்போவுமே நக்கல் நையாண்டியாக ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசுவார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மேட்ரு கூட நல்ல அவருடைய பாணியில் அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அதை நானுமே ரசிக்கிறேன். அடுத்த முறை பேசும் பொழுது அவர் குவீன் விக்டோரியா, குவீன் எலிசபெத், பிரின்ஸ் சார்ல்ஸ், நெப்போலியன் இவர்களையெல்லாம் உவமைப்படுத்தி பேசணும். ஏன் தமிழக லெவலில் கொடுக்கணும்? அவங்க இந்தியா லெவலில் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அப்படின்னு பேசணும். அதே போல் உலக அளவில் நெப்போலியன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பேசணும், உதயநிதி அவர்களை பேசணும். ஆமாம், வெளிப்படையாக பேசியிருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற கருத்து பெண்ணுக்கு எதிரான கருத்து நீங்களே வைக்கிறீங்க, விக்டிமுக்கு எதிராக இருக்கிறீங்க. நான் விக்டிமுக்கு எதிராக இருக்கேன், பெண்ணுக்கு எதிராக இருக்கிறேன். நான் சொன்ன கருத்துங்களா? நீங்கள் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லைங்க. நான் ஒரு 13 வயதில் ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய். நான் கொஞ்சம் பொது அறிவோடு இருக்கணும், ஜாகிரதை உணர்வோடு இருக்கணும். வேலை கெட்ட வேலையில் ஊர் சுற்றக்கூடாது அப்படின்னு, அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும், அது வியாபார நோக்கமாக இருக்கட்டும், இல்லை அமர காதலாக இருக்கட்டும், என்ன கன்றாவியாக வேணா இருக்கட்டும், அவங்க ராத்திரியில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்லை வெறும்னு பேசணும்னு சொன்னால் அதுக்கு தவிர்க்கவே முடியல, உங்களால் பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எங்கெங்க பெண்கள் மேலே திரிக்கிறேன்? நான் பெண் போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா ஆணுமே போகக்கூடாதுங்க, யாருமே போகக்கூடாதுங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயாக சொல்கிறேன். அப்படிலாம் நம்ம இன்னைக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இது சிங்கப்பூர் கிடையாது. ஓகே, அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் நீங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் அங்கே வாயை கட்டி வயிற்ற கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புகிறாங்க. படிக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுறது என்ன? அது நீங்கள் அது பெண்ணியத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணியமே வேணாங்க. அப்படிலாம் சொன்னால் எனக்கு அந்த பெண்ணியம் அதுக்கு பேர் பெண்ணியம். உங்களுக்கு சுதந்திரம் தானே, சுதந்திரத்தை நீங்கள் இதோ இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி காட்டுங்க. கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு ஆர்ச்சரியில் இன்டர்நேஷ்னலாக போகுது, அந்த மாதிரி காட்டுங்க. படித்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுங்க, இன்ஸ்பெக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, இல்லை பொது சோஷியல் சர்வீஸ் ஆகுங்க, டீச்சர் ஆகுங்க. அதில் உங்கள் சுதந்திரத்தை காட்டுங்க. எதில் சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய காரில் உட்காந்துருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, பரவாயில்ல. கௌரி கிஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு சின்ன வயசில், அந்த வயசில் எனக்கெல்லாம் அப்படி பேசியிருக்கிறதுக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. சின்ன வயசில் அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக பல காலமாக யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிருச்சு. அவங்க பக்கத்தில் படத்தோட ஹீரோவும் படத்தோட இயக்குனரும் அவளை விட ரொம்பவே வயசில் மூத்தவங்க. பரவாயில்லைங்க, ஓகேங்க அப்படின்னு சமரசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்களுடைய படம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய கரியர் பாதிக்கும், படம் பாதிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அறம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு உடனடியாக அந்த இடத்துல அது கேட்குறீங்களா? அது பெண்ணியம் இல்லை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக அவர் அந்த இன்னொரு விஷயம், கௌரி கிஷன் அவங்கள பாராட்டுற அதே சமயத்தில் அந்த யூடியூபரோட பேரை யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொது வழியில் சொல்லவே இல்லை.
எனக்கு அந்த யூடியூபர் பேர் தெரியணுங்க. ஏன்னா அவர் வந்து 32 வருஷமா பத்திரிகை உலகத்தில் இருக்கேன், எனக்கு தெரியாம விஷயம் இல்லை. வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யாருமா வந்து அதை வந்து விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தெனாவட்டா பேசியிருந்தாரு. அந்த யூடியூபர் யாருங்க? எந்த யூடியூபுங்க அவரு? நீங்கள் ஊடகத்தில் வந்து எதை வெளிக்கொணரணுமோ அதை நீங்கள் உங்களுடைய ஊடக நண்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சத்தியம்தான், நேர்மை தான். அந்த ஊடகவியலாளர், அவர் பத்திரிகைக்காரர்னு அவர் சொல்லிக்கிறாரு. அந்த யூடியூபர் வந்து யார்? அவர் பேர் என்ன? RS கார்த்தி அப்படிங்கிற. அவருக்கு பயங்கர வயசுங்க. அவர் வயசுக்கு ஏற்ற கேள்வியாங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியாக கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்குறாரு. இதை நான் ஒரு தமிழ் தெரிந்த, தமிழ் பத்திரிகைகளை படித்து வளர்ந்த ஒரு தமிழச்சியாக, பத்திரிகைகளின் வாசகியாக நான் சொல்கிறேன். நானும் எல்லா சினிமா பத்திரிகைகளையும் ஒன்று விடாமல், நான் சினிமாவில் வந்த நேரத்திலேருந்து எல்லா பத்திரிகைகளும், சினிமா பத்திரிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக ஒருத்தங்க வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்க அளவுகள் என்ன, இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கலங்க. எந்த வாசகரும் கேட்கல. கேட்டால் உடனே நீ ஒரு நடிகை தானே, உங்ககிட்ட ட்ரம்ப்பை பற்றியும் மோடியை பற்றியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு. நான் கேட்குறேன், சவால் விடுறேன். RS சாரதி அவர்கள் கிட்ட ட்ரம்ப்பை பற்றியும் மோடியை பற்றியும் நான் விவாதிக்க தயார். அவர் என் கூட வந்து பேசுவாரா? ட்ரம்ப்புடைய முழு பேர் தெரியுமா உங்களுக்கு? மோடி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் நடிகையோடைய பூ என்ன, நடிகையுடைய உடை என்ன அப்படின்னு கிசு எழுதி பொழப்பு நடத்தினவங்கள்லாம் வந்து நடிகைகளை துச்சமாக நினைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அதையும் ஒரு வாசகம் படிக்கிறதுக்கு தயாராக இருப்பான்ல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.